இது வந்து சிவப்பரிசி புட்டு நம்ம செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி தேங்காய் வந்து திருவி வச்சுக்கணும். ஓகேவா, எவ்வளோ அளவு வேணுமோ உங்களுக்கு. ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நிறைய வந்து நான் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் இப்போ நாங்கள் வந்து 3 பேர் தான் இருக்கோம், அதனால் இவ்வளோ போதும். இது என்ன அளவுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ தான். தண்ணி வந்து இதுக்கு சுட வச்சுக்கணும். நான் ஒரு சொம்பு தண்ணி, குட்டி சொம்பில் தண்ணி வந்து ஒரு இது போடுறேன். ஓகே, அதெல்லாம் கரெக்டாக ஏன்னா லைட்டர் நான் தேடிட்டேன். இதை வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தூளுப்பு இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ மாவுக்கு சும்மா கொஞ்சோண்டு உப்பு, சும்மா பிஞ்ச் ஆஃப் சால்ட். சரி, ஏன் உப்பு தண்ணியில் கரையில? கரையும், அது சூடாகணும் முதல்ல. வந்து நம்ம வந்து இதிலே வந்து இது பேர் வந்து பனங்கள் கண்டு போட்டு தான் நம்ம சேர்க்குறோம். இதுதான் எங்கள் ஊர் கடை மங்களன் மகள், திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ். வந்தீங்கன்னா அப்பப்போ போய் பாருங்கள். ஆமாம், நல்லாயிருக்கும். அங்கே வந்து எல்லாமே இருக்கும். ட்ரெஸ் இருக்காது, பட் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும். தங்கத்துலேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாமே இருக்கும். ஏன் நம்ம மங்களன் மங்கள் ப்ரமோஷன் பண்ணிட்டுருக்கோம், நம்ம வந்து இதுதான் பண்ணுவோம். ஓகேவா, இது நல்லா கரையணும். நல்லா தண்ணி கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்போம். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மாவு இவ்வளோதான் இருக்குது, பட் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு தான் அவ்வளோ என் தம்பிக்கும் புட்டு அவ்வளோ பிடிக்காது. எங்கள் பெரியம்மாவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 3 பேர் என்னல, இப்போ நான் மட்டும்தான். சரி, எத்தனை நாங்கள் வாய்ப்பே இல்லை திங்க. இல்லை சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கைப்பிடி தான், மற்ற எல்லாத்தையும் எங்கள் அக்கா தான் சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சாப்பிடுங்க. ஆமாம் தான் டேஸ்ட் பண்ணிட்டோம். இது வந்து கரையுது நல்லா. சர்க்கரையில் கட்டியாக அங்கங்கே கட்டியாக இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு தேங்காய் பத்தலை, எனக்கு பத்தலை. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் நாங்கள் அரைச்சிக்கிறோம். ஆக்சுவலி வி ஆர் ஸ்வீட் லவர்ஸ், ஸோ வி ஆர் டேக்கிங் டூ மச் ஆஃப் கோகனட். ஐ எம் ஸ்பைசி லவர். ஓ, என் மாமா பையனுக்கு வந்து ஸ்பைசினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்வீட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டி இல்லை தம்பி, ஸ்வீட்டு. சோனிக்கில் வரும்ல பொம்மை சேனலில், தண்ணி நல்லா கொதிக்குது. பொம்மை சேனலில் வந்து ஸ்வீட்டி இல்லை வரும். வாங்க கைஸ், இப்போ வந்து அந்த தண்ணி வந்து கொதிச்சு ஏதோ பண்ணுறாங்க, கலக்குறாங்க. இன்னும் வந்து கட்டியாக தான் இருக்குது. சரி, சீக்கிரம் கலக்குங்கோ. ஆக்சுவலி இந்த தண்ணிக்கு இது வந்து கரை இவ்வளோ நேரம் எடுக்குது. நான் இதை வந்து நிறைய வாட்டி கொஞ்சோண்டு எடுத்து நான் டீக்கெலாம் போட்டிருக்கேன், அது கரையவே கரையாது. ஓகே, அப்போ டீ கரையிலனா அப்புறம் எல்லாரும் திட்ட மாட்டாங்க, நான் மட்டும்தான் போடுவேன். ஓகே, சூப்பர். சரி, நம்ம தேங்காய் உரிச்சிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்காய் இப்போ வந்து திருவியாச்சு. நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்குது. நல்லா கொதிக்குது. லைட்டாக சிம்மில் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் இந்த தண்ணி எடுத்து ஊற்றணும். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணுமா? மொத்தமாக ஊற்றணும். தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா தெரியாது. எனக்கு அந்த லெவலுக்கு பொறுமை இல்லையே. ஒழுங்காக காணும். ஓகே ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் அதே மாதிரி தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். ஆக்சுவலி இது வந்து சிவப்பரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்டுக்கே நல்லா வெந்துடும்.
ஓகே அப்படின்னா குக்கர்லாம் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலி இது வந்து நோ குக்கிங். ஐ மீன் நம்ம எதையும் அடுப்பில் வச்சு சமைக்க தேவையில்லை. அதான் நல்லாவே ஆனால் தெரியுது. சமைக்கிறோம். சுடு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். சுடு தண்ணிக்கு அடுப்பு தேவை தானே? பட் ஆனால் என்ன சாப்பிட போகிறோமோ அது நம்ம அடுப்பில் வைக்க போகிறது இல்லை. எஸ். அள்ளி ஊற்றுறாங்க. அதுக்குள்ள இது நல்லா இருந்துச்சு. அவங்களையும் கிண்டுறாங்க. அது ரொம்பவே வேகமாக கிண்டுறாங்க. யாரு? சாரி கைஸ், கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம். இல்லை இது நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம கையில் இந்த மாதிரி கொஞ்சம் சுடும் பார்த்துக்கோங்க. கையில் இந்த மாதிரி வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கணும். அப்புறம் இப்போயே வந்து சரி, குட்டி குழந்தைங்களுக்கு க்ளவுஸ் போட்டு கிண்டு விட்டுற வேண்டியதான். சர்க்கரை டெஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு சுத்தமாக டேஸ்டே இல்லையே. சுத்தமாக இப்போ சர்க்கரை பத்தலைன்னா சர்க்கரை போட்டுக்கணும். இது ஏன் கரெக்டாக இருக்குது. சூப்பர். இப்போ இந்த தேங்காய் வீட்டில் வந்து சுட்டு சர்க்கரையே இல்லாமல் சாப்பிட்றாங்க கைஸ். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்களேன். இது வந்து நாங்கள் அப்படி தான் என்ன வேணால் சொல்லுவோம், அப்புறம் என்ன வேணால் பண்ணுவோம். சொல்லுவாங்க ஃபோனில் அதனால. வடிவேல் காமெடியில் சொன்னால, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நான் எதுக்கே சரி. அந்த மாதிரி நாங்கள்லாம் அப்படி தான், எதுக்குன்னே தெரியாமல் சரி இப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நல்லா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. தெரியுதா? நல்லாவே தெரியுது. அதில் போடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ சக்கரை கக்குதுன்னு சொல்ல போகிறேன். என் தம்பிக்கு சக்கரை பத்தாது. சுத்தமாக பத்தலை அப்படின்னு இந்த மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி ஸ்வீட் பத்தலைன்னு என் தம்பி சொன்னனால நம்ம இதில் ஜீனி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலி எடுத்தோடனே நம்ம இதை வந்து சாப்பிட வேணாம். பிகாஸ் ஜீனி வந்து கருப்பு முறுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் சூட்லேயே, இப்போ சுடு தண்ணி போட்டு கலந்தனால இது சூட்லேயே வந்து இருக்கும். அதனால ஜீனி கரைஞ்சிரும். ஆமாம், பார்த்தீங்களா? அறிவு தம்பி. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான்.